நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். யார் அந்த பாக்கியசாலி? கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸோட ஓனர் கிருஷ்ணதாஸ். கடவுளே, அவரு ரொம்ப பெரிய பிசினஸ்மேன். அதனாலதான் நான் இதெல்லாம் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். இருந்தாலும் உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. இல்ல, நீ அத வேண்டான்னு முடிவு பண்ண போறது இல்ல. மல்லி, நமக்கும் அவங்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. நீ பிரதாப் கிட்ட சொன்னியா? அண்ணன் பணம்னா அப்படியே விழுந்துருவான். ஆனா நீ யோசிச்சு பாரு, அவ்வளவு பெரிய வீட்டுக்கு போய் நான் எப்படி வாழ முடியும்? என் டான்ஸ பார்த்து அவர் ஆசைப்படுறாரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன டான்ஸ் ஆட கூட விட மாட்டாரு. கணவன் முன்னாடி மட்டுமே ஆட வேண்டிய அடிமை வாழ்க்கை தான் நான் வாழணும். அதுக்கப்புறம் என் அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் ஸ்டேட்டஸ்க்கு பொருந்தாதவங்களா ஆயிடுவாங்க. நீ எதையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. நம்ம எல்லாரையுமே வெளியிருந்து தான் பாக்குறோம். கூட இருக்கும்போது அவங்கள பத்தி நமக்கு தெரியும். கோடீஸ்வரங்களை எப்பவும் நெகட்டிவா பார்க்காத. உன்கிட்ட ப்ரப்போசல் வச்சிருக்காங்க, அவ்வளவுதானே? யோசிச்சு முடிவு பண்ணா போதும்னு சொன்னாரு. நமக்கு இன்னும் யோசிக்கிறதுக்கு டைம் இருக்குல்ல. நீ உன்னோட ஆசையும் உன்னோட தேவையும் அவங்க கிட்ட சொல்லு. அவங்க ஒத்து வந்தாங்கன்னா நீ ஒத்துக்கோ. இல்ல மல்லி, அவர்கிட்ட போய் என்ன சொல்ற? அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வா, உள்ள வா. வா. நான் இன்னைக்கு எங்கேயும் போகல. அம்மாவை பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு உன்னை கட்டி பிடிச்சு தூங்கிட்டு நாளைக்கு தான் போவேன். அப்படின்னா உன்னை அனுப்புறதாவும் நான் பிளான்ல இல்ல. வா. அப்போ நீங்களும் மல்லிகா அம்மாவும் அவ்வளவு பெரிய திக் ஃப்ரெண்ட்ஸா? நீங்க பழைய கதையெல்லாம் சொல்லும் போது கேட்கறதுக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் இப்ப என் மனசுல இல்ல. அவ எனக்கு பண்ண கொடுமைகள் இனிதான் அது வெளியே வரப்போகுது. சரி, மல்லிகா அம்மா சொன்ன மாதிரி கிருஷ்ணதாசரை பாத்தீங்களா? கொஞ்சம் தனியா பேசணும்னு நான் அவருக்கு கால் பண்ணி சொன்னேன். வணக்கம் சார். வணக்கம். நீங்க நடந்தா வந்தீங்க? அது வண்டி கொஞ்சம் வெளியில இருக்குது. உங்கள மாதிரி ஒருத்தரை இப்படி வர சொன்னது தப்புதான். அது எனக்கு ஒன்னும் தப்பா தெரியலையே. நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன், கோடீஸ்வரர். பிரதீபா, நான் உன் முன்னாடி நிக்கிறது கோடீஸ்வரனாவோ இல்ல சமூகத்துல ஒரு பெரிய மனுஷனாவோ இல்ல. உன்னோட மனசுக்கு பிடிச்ச ஒரு இளைஞன். நான் உங்ககிட்ட ஒரு ப்ரப்போசல் கொடுத்தேன். நான் அதோட பதிலுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன நிராகரிக்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருப்பேன்னு நான் நினைக்கல. இந்த உறவு உங்களுக்கு செட் ஆகாது சார். என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவ. உன்னோட குடும்ப கஷ்டம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. என்ன கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு என்கிட்ட அப்படி என்ன சார் இருக்கு? பார்த்தேன், பேசினேன், மனசை பறி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நானும் பார்த்தேன், பேசினேன், மனசை பறி கொடுத்துட்டேன். எங்க அம்மா படுத்து படுக்கையில இருக்காங்க. எங்க அப்பாக்கு எந்த வேலையுமே கிடையாது. எங்க அண்ணனுக்கும் வேலை இல்ல. நான் தான் குடும்பத்தையே பாத்துக்கிறேன். எனக்கு வருமானமே இந்த டான்ஸ் தான். அதை வச்சுதான் குடும்பத்தையே நடத்துறோம். நான் உன்னை பார்த்து மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதை எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் உனக்கு நான் ப்ரப்போசல் கொடுத்தேன். நாளைக்கு என் குடும்பம் உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரியே தெரியாது. அப்போ நீங்க கவலைப்படுவீங்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணும்போது உன்னோட அம்மா அப்பா அண்ணன் என்னோட சொந்தம் தானே. எனக்கு அப்படி சொந்தம்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. அப்புறம் நான் சம்பாதிச்ச கோடிகள், என்னோட அறிவு, என்னோட திறமை. அதுக்கப்புறம் என்ன பிடிக்கலன்னு தான் நீங்க வேண்டான்னு சொல்றீங்கன்னா அப்படியே இருக்கட்டும். அது ஒரு பெண்ணோட சுதந்திரம் தானே. உங்களை
உங்களை யாருக்காவது பிடிக்காம போகுமா? என் டான்ஸ பார்த்துட்டு நீங்க பாராட்டணும்னு நினைச்சதே ரொம்பவே பெரிய விஷயம் சார். இப்போ நீங்க என்கிட்ட வந்து பேசும்போது எந்த இடத்துலயுமே ஒரு பெரிய கோடீஸ்வரர்னு எனக்கு தோணவே இல்லை. நீங்க ரொம்ப சிம்பிள் சார். எல்லா பொண்ணுங்களுக்குமே பிடிக்கும். எல்லா பொண்ணுக்கும் பிடிக்குமா? பிடிக்கும் சார். ஆனா இந்த பொண்ணுக்கு பிடிக்கலல்ல. எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்லவே இல்லையே. அப்ப பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு சார். மற்ற விஷயத்தை என்கிட்ட விட்டுரு. இனி உன்னோட குடும்பம் என்னோட குடும்பம் மாதிரின்னு நினைச்சுக்கோ. இன்னொரு விஷயமா நான் சொல்ல ஆசைப்படுறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் டான்ஸ் ஆடணும்னு ஆசைப்படுறேன். போகலனா அன்னைக்கே உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன். பாருமா, நான் விரும்பினது உன்னையும் உன்னுடைய டான்ஸையும் தான். இந்த ரெண்டையும் நான் பிரிச்சு பார்க்க மாட்டேன். அது போதும். அப்போ சரிதானே? ஓகே. வா. என்னோட அண்ணன் பிரதாப். ஓ, நான் கிருஷ்ணதாஸ். உங்களை தெரியாம இருக்குமா சார்? உங்க கம்பெனி ஃபங்க்ஷன்ல இவ ஆடினான்ல? ஆமா, அன்னைக்கு தான் நான் பிரதீபாவை பார்த்தேன். நான் இப்ப வந்தது கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு. நான் பிரதீபாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். பிரதீபா சம்மதிச்சிட்டா. நீங்க தான் எங்களோட கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும். யோசிச்சு சொன்னா போதும். பிரதீபா, வரேன். என்னாச்சுன்னு என்ன கொஞ்சம் தாங்கி பிடிக்கிறியா? நான் இப்ப மயங்கி விழ போறேன். அவர் சொன்னதெல்லாம் உண்மையாமா? ஆமாண்ணே. நான் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் கிருஷ்ணதாஸோட மச்சானா? பிரதீபா, அவருக்கு எத்தனை கோடி சொத்து இருக்கு தெரியுமா? இனிமே என் லைஃபே வேற. த்ரில்லிங் ஸ்டோரி. எங்க வாழ்க்கையும் அப்படிதான் இருந்துச்சு. த்ரில்லிங். அவரு என் குடும்பத்தை சொந்த குடும்பமா பார்த்தாரு. என்னோட டான்ஸ் ப்ரோக்ராமுக்கெல்லாம் தினம் என் கூட வருவாரு. கடைசி வரை இருந்து என் டான்ஸ பாப்பாரு. ஒவ்வொரு டான்ஸையும் 100 தடவையாவது பார்த்திருப்பாரு. ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே இன்னைக்கு அந்த அளவுக்கு நல்லா பண்ணல, இல்ல நேத்தை விட ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாரு. அந்த வாழ்க்கையை தான் மல்லிகா நாசம் பண்ணிட்டா. மல்லிகா கல்யாணம் ஆனதும் சட்டுன்னு மாறிட்டா. பணத்தையும் அதிகாரத்தையும் எண்ணி வெறி ஆயிட்டா. எங்களை கொல்ல கூட முடிவு பண்ணா. இதுல நான் என் கணவனையும் குழந்தையையும் இழந்துட்டேன்.
ஏன் அவரை மல்லிகா தான் கொண்டிருப்பான்னு நான் இப்ப சந்தேகப்படுறேன். எல்லாத்தையும் நான் ப்ரூவ் பண்ணணும். என்னோட இந்த மிச்ச வாழ்க்கையே அதுக்காக மட்டும்தாம்மா. தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிக்கணும். இந்த கதை எதுவும் உனக்கு தெரியவே செய்யாது. நீ 2 பேரையும் நேசிச்சு சந்தோஷமா வாழணும். என் பேர குழந்தைய பெத்து கொடுக்கணும். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். அம்மா ம். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ம், வரேன். ம். ஏய் வா, சாப்பிடணும்ல, வா. பாடி பாடி பாடி. உட்காரு. பார்த்து பார்த்து ஜாக்கிரதை. சாப்பிடணும்ல, கொஞ்சம். ஆ. மேடம், ம்? அன்னைக்கும் நீங்க வெளியே போறத பார்த்தேன். ஆனா உள்ள போறத நான் பார்க்கலையே. Security? That is none of your business. I'm from USA. I may come and go wherever I want. You don't ask that. Open the gate. ஓகே மேடம். Okay. Goodbye. குட் மார்னிங் மேடம். Good morning. இன்னைக்கு தானே அலினா பெயில் கேஸோட ஹியரிங். பெயில் கிடைச்சிருமா? வெளியே வந்தா திரும்பவும் பிரச்சனை பண்ணுவா. அரசியல் கொலைகளை முடிவுக்கு கொண்டு வர அனைத்து கட்சிகளும் தீர்மானம். ஒவ்வொரு உயிர்களும் விலை மதிப்பற்றது என்று தலைவர்கள் கருத்து. இதெல்லாம் இப்பதான் தெரியுமா? தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்ட அலீனாவின் வழக்கு இன்று விசாரணைக்கு வந்துள்ளது. அலீனா ஒரு பெண் என்ற முறையில் ஜாமீனில் விடுவிக்குமாறு வழக்கறிஞர் வாதிட்டார். ஆனால் தேச துரோக வழக்கில் எவருக்கும் ஜாமீன் வழங்க முடியாது என்று அந்த கோரிக்கையை நிராகரித்து விட்டார் நீதிபதி. இப்போதைக்கு தப்பிச்சிருக்கோம். First of all, you listen me and obey. அவர் இன்னைக்கு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல போறாரு. முழு பாதுகாப்பு கொடுங்க. எதிர்க்கட்சிகள் போராட்டம் பண்ணுவாங்கன்னு தெரியும்ல. சோ ஜாக்கிரதையா இருங்க. ஓகே. May I come in, sir? எஸ். Good morning, sir. குட் மார்னிங். உட்காருங்க. பிரதீபா, கரெக்ட்? ஆமா சார். டான்சர்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்பதான் பாக்குறேன். நான் டான்ஸ் ஆடி 22 வருஷம் ஆகுது. என்னோட அட்வொகேட் சார் தான் உங்களை போய் பார்த்துட்டு வர சொன்னாரு. அவர் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. டிஜிபிக்கு கம்ப்ளைண்ட் அனுப்பிட்டீங்களா? அனுப்பிட்டேன். அதோட காப்பியை கொடுத்துட்டு போலான் தான் வந்தேன். இந்தாங்க சார். கிருஷ்ணதாஸோட ஆக்சிடென்ட் கொலைன்னு சந்தேகப்படுறீங்க, கரெக்ட்? ஆமா. அதனாலதான் நான் 22 வருஷமா வீல் சேர்ல இருந்தேன். என் மகன் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். அட்வொகேட் என்கிட்ட சொன்னதுமே ஆக்சிடென்ட் நடந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனே கால் பண்ணேன். அது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட்னு எஃப்ஐஆர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு அதை யாருமே கொலை முயற்சின்லாம் சொல்லல.
அத சொல்ல வேண்டியது கிருஷ்ணதாஸ்ன்ற என்னோட கணவரோ இல்ல நானோ தான். அவர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. 22 வருஷமா பேச முடியாம, உடம்ப அசைக்க முடியாம வீல் சேர்லயே இருந்தேன். எதுக்கும் மேல் இடத்துல இருந்து எனக்கு ஆர்டர் வரட்டும். வழக்கமா எதுக்காக இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்கன்னு கேட்பாங்க. அதுக்கான பதில நீங்களே சொல்லிட்டீங்க. நீங்க யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? அதை இப்போ இந்த நிலைமையில சொல்ல முடியாது. விசாரணை ஆரம்பிக்கும் போது நான் சொல்றேன். காரணம், அதுக்கும் என் ஃபேமிலிக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்போ அமைதியா இருக்கேன். என்னோட சந்தேகம் அதிகமாகறதுக்கு முக்கிய காரணம் அன்னைக்கு லாரிய ஓட்டுன டிரைவர் தான். அந்த ஆளு அந்த ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதா ரிப்போர்ட் இருக்கு. ஆமா, ஆனா அந்த ஆள் உயிரோட தான் இருக்காரு. உயிரோட இருக்கானா? அந்த ஆளை நான் என் கண்ணால பார்த்தேன். அவரோட பேரு முத்து. என்ன பார்த்ததும் அந்த ஆள் பயந்து ஓடிட்டாரு. இது கொலை முயற்சி தானே நீங்க சந்தேகப்படுறதுல நியாயம் இருக்கு. எதுக்கும் விசாரிக்க ஆர்டர் வரட்டும். போலீஸ் உங்களுக்கு உதவியா இருக்கும். நீங்களும் பிகே நிலையத்துல தான் இருக்கீங்களா? ஆமா. அஞ்சனா எங்க டிபார்ட்மெண்டோட ஃப்ரெண்டு. தெரியும். அப்ப நான் ட்ரீட்மெண்ட் விஷயமா யுஎஸ்ல இருந்தேன். ஓ சார், நான் இங்க கம்ப்ளைண்ட் பண்ண வந்த விஷயம் அவளுக்கு தெரிய வேணாம். அது மட்டும் இல்ல, வீட்ல நான் இப்பவும் வீல் சேர்ல தான் இருக்கிறேன். காரணம்? நான் குணமாயிட்டேன்னு தெரிய வந்தா என்னை எப்ப வேணாலும் கொலை பண்ணலாம். இந்த கேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. தேங்க்யூ சார். அப்படின்னா நான் கிளம்பவா? ஓகே மேடம். ஹலோ அம்மா. அம்மாடி அஞ்சனா, ஃப்ரூட்ஸ் கடைக்கு வந்திருக்கேன். உனக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் வேணுமா? நீ சொன்னா நான் வாங்கிட்டு வந்துருவேன். வீட்ல தான் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கேம்மா. ஐயோ, அதெல்லாம் இன்னுமா காலியாகாம இருக்கு? உன்னை நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட சொல்லியிருக்கேன்ல. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸை வாங்குங்க. நீ பட்டர் ஃப்ரூட் சாப்பிடுவியா? நான் சாப்பிட்டதில்ல. அஞ்சனா, இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வாங்கிட்டு வாங்க. அப்புறம் 2-3 சாக்லேட் பார் வாங்கிட்டு வாங்க, அனு பாப்பாக்கு. அத நானும் யோசிச்சேன். சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேம்மா. அன்னைக்கு நான் பார்த்த அதே லேடி தான். அது பிரதீபாவான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஏய்,
அது பிரதீபாவே தான். அவ பயங்கரமா கேம் ஆடிட்டு இருக்கா. வீட்டுக்கு போனா விஷயம் தெரியும். அங்க மட்டும் அவ இல்லன்னா இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டிடுவேன். நான் வரதுக்கு முன்னாடியே நீ வீட்டுக்கு வந்துட்டியா? அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிருக்க. நீ கெட்டிக்காரி தான். ஆனா உனக்கு யாரோ உதவி செஞ்சிட்டு இருக்காங்க. உன் மேல எனக்கு சந்தேகம் அதிகமாயிடுச்சு. இன்னைக்கும் ஒன்ன மாதிரியே ஒரு லேடிய பார்த்தேன். ஆனா முகத்தை தான் கிளியரா பார்க்க முடியல. அதனால நீதான்னு உறுதியா சொல்ல முடியல. ஆனா இதுக்கு மேலயும் என்னால காத்திருக்க முடியாது. உன்னோட நோய் குணமாயிடுச்சான்னு தெரிஞ்சுக்க டாக்டர் எல்லாம் கூப்பிட தேவையில்லை. நீ டாக்டரையே ஏமாத்திடுவ. அதான் நானே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன். நல்ல பழுக்க காய்ச்சின கரண்டி. இத வச்சு தெரிஞ்சுக்கலாமா?
உன் உடம்புக்கு ஒண்ணு இல்லைன்னா நீ எழுந்து நிப்ப. இப்ப ரிசல்ட் தெரிஞ்சிரும். இப்ப கூட எழுந்தா தப்பிக்கலாம். சாரி, ஓ நோய் இன்னும் குணமாகலன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்படி டெஸ்ட் பண்ணதுக்காக என்ன மன்னிச்சிரு. என்னோட சந்தேகம் கிளியர் ஆயிடுச்சு. பிரதீபாமா, பிரதீபாமா, என்னம்மா வலிக்குதா? என்னாச்சுமா? அஞ்சனா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேம்மா. கிச்சன்ல யாருமே இல்லைன்னு நான் சமையல் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப பிரதீபா இங்க வந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஓடி வந்து பார்த்தேன். அப்போ என் கையில இருந்து சூடான தோசை கரண்டி கீழே விழுந்துருச்சு. பிரதீபா கத்துனதுக்கு அப்புறமா தான் நானே கவனிச்சேன். அது பிரதீபாவோட கால்ல பட்டிருக்கு. கால்ல பெரிய காயம் ஆயிடுச்சு. ஐயோ, தள்ளுங்கம்மா, நான் பாக்குறேன். ஐயோ, பயங்கரமா செவந்துருச்சு. அஞ்சனா, சீக்கிரமா கூட்டிட்டு போய் மருந்து போட்டு விடு. பாத்து பாத்து பொறுத்துக்கோங்கம்மா. உனக்கு வலிக்குதா பிரதீபா? வாங்க. இப்படி பண்ணிருக்க கூடாதோ. கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டேன். உண்மையை தெரிஞ்சுக்க வேற வழி தெரியலையே. பாத்து இருங்க இருங்க இருங்க. பாத்து இருங்க, காலை தூக்கி விடுறேன். மருந்து எடுத்துட்டு வரேன். ஐயோ அஞ்சனா, கால் ரொம்ப வலிக்குது. கிச்சனுக்கு எதுக்காக திடீர்னு மல்லிகாமா போனாங்க? அப்படி வழக்கமா போக மாட்டாங்களே. நீ மருந்த வைமா, நான் சொல்றேன். இப்ப கொஞ்சம் வலி பரவாயில்லையா? ஆமா, என்ன சொல்றேன்னு சொன்னீங்க? இன்னைக்கும் மல்லிகா வழியில என்ன பாத்துட்டா. நேருக்கு நேரா பார்க்கல, கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தா. ஆனா அதுக்குள்ள நான் ஓடி வந்துட்டேன். போகும்போதே நான் வேண்டான்னு சொன்னேன்ல. சரி, அப்புறம் என்னாச்சு? மல்லிகா வரத்துக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். அவ என்ன வீணா தேட வேண்டான்னு தான் நான் சிட் அவுட்ல இருந்தேன். மல்லிகா என்னதான் பார்த்தாளான்னு பயங்கர குழப்பத்துல இருந்தா. நான் அசையவே இல்லை. என்னை எந்திரிக்க வைக்கதான் அவ முயற்சி பண்ணா. தோசை கரண்டியால வேணும் தான் சூடு வச்சாங்களா? நான் எந்திரிச்சு நிப்பேன்னு மல்லிகா அப்ப எதிர்பார்த்தா. அதுக்குதான் அந்த கரண்டியை சூடு பண்ணி கொண்டு வந்தா.
இது ஒரு சோதனைன்னு என்கிட்ட சொன்னா. அப்புறம் அதை என் கால்ல வச்சா. ஓ, வேற வழி இல்லாம வலிய பொறுத்துக்கிட்டேன். நான் லேசா அசைஞ்சிருந்தா கூட எல்லாம் கெட்டு போயிருக்கும். அம்மா, வலிய பொறுத்துக்கிறத தவிர வேற வழியே இல்ல. எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டேன். மல்லிகா தோத்து போயிட்டா. என்னால அசையவே முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டா. அப்ப வேணும்னே இப்படியே போனா இதுக்கெல்லாம் முடிவே இல்லையா? ரொம்ப சீக்கிரத்துல நான் எல்லாருக்குமே உண்மையை தெரிய வைப்பேன். அது வரைக்கும் இந்த சோதனையை எல்லாம் தாங்கிதான் ஆகணும். உங்க 2 பேரையும் நேசிக்கிறவங்க இந்த வீட்ல இருக்காங்க. தெரியும். அதுல முக்கியமானவளே நீதான். எல்லா யுத்தத்துக்குமே 2 தரப்பு இருக்கும். உன்னை நான் என் தரப்புல சேர்க்க மாட்டேன். நீ மல்லிகா தரப்புல சேர்ந்துட்டா அதுக்காக உன் மேல இருக்க பாசம் குறைய போறதில்ல. என்னால 2 பக்கமுமே சேர முடியாதேமா. என்னோட சொத்துக்களை அடையணும்ன்றது என்னோட லட்சியம் இல்ல. எதுக்காக எங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளோட இந்த வீட்டோட பேரே பிகே நிலையம்மா. அதோட அர்த்தம் தெரியுமா உனக்கு? பீனா பிரதீபா, கேனா கிருஷ்ணதாஸ். அவர் வச்ச பேருமா அது. அப்படிப்பட்ட அவரையே கொன்னுட்டாங்க. நான் விட மாட்டேன். நீங்க படுங்கம்மா. நான் ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வரேன். இப்ப நம்ம தூங்கலாமா? அப்ப தூங்க வேண்டாமா? தூங்க செல்லம், கண்ணு முடிக்கும். இப்படிலாம் பண்ணக்கூடாது. கைய கீழே போடு. இப்ப கண்ணு முடி தூங்கணும். நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல, படிக்க வேண்டியது எல்லாத்தையும் படிச்சிட்டியா? நாளைக்கு கிளாஸ்ல சொல்ல வேண்டிய ரைம்ஸ் சொல்லி காட்டு. Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Up about the world so high, like a diamond in the sky. Good girl. இப்போ கண்ணை மூடி தூங்கணும். டக்குன்னு தூக்கம் வந்துரும் பாரு. தூங்கு தூங்கு. தூங்குங்க என் செல்லக்குட்டி. அப்படியே தூங்கணும். அஷிஷு, இது அனு பாப்பாவுக்கா? அது சரி. அனு பாப்பா இதெல்லாமா வச்சு விளையாடும்? இதெல்லாம் நமக்கு பிறக்க போற குழந்தைக்குமா? இன்னும் 3 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ளயா? இருக்கட்டும்பா, பார்த்தோன்னு பிடிச்சிருச்சுன்னா வாங்கிட்டு வந்துடுவேன். அப்புறம் குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் நான் நிறைய ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்கேன். அப்போ முடிவு பண்ணிட்டீங்க. அம்மா கூட நேத்து எப்படிதான் அழகான ஒரு தொட்டியில பார்த்தமா ஆர்டர் பண்ணிட்டமான்னு சொல்றாங்க. அம்மாவும் பிள்ளையும் போட்டி போட்டுக்கிட்டு வாங்குறீங்க. ஏண்டா, பிகே நிலையத்தோட கார்ப்பரேட் இந்தியாவோட வாரிசு தான் இப்ப உன்னோட வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கிறது. நம்ம குழந்தைக்கு அரண்மனை கம்பெனிஸ் எதுவுமே வேண்டாம். நம்ம குழந்தை நிம்மதியா வாழ ஒரு சின்ன வீடு இருந்தா போதும். அப்ப நம்மளோட இந்த சொத்தெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எழுதி வச்சிடலாமா? இந்த சொத்தெல்லாம் நம்மளோடதாங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? அச்சு, நீ எதுக்கு இப்ப ஜோக் அடிச்சிட்டு இருக்க? என் அப்பா சம்பாதிச்சதுதான் இந்த கம்பெனி சொத்து எல்லாமே. நான் சும்மா சொன்னேங்க. அம்மா பிகே நிலையம்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்னங்க? அது என்னன்னு எனக்கும் கரெக்டா தெரியாது.
இந்த பீன்னு சொல்றது டாடி பேரோட எழுத்து. நான் சும்மா ஒரு கேள்வி கேக்குறேன். ஒரு நாள் இந்த சொத்தெல்லாம் நம்மளோடது இல்ல, உரிமையாளர் வேற ஒருத்தவங்கன்னு தெரிய வந்தா அந்த உரிமையாளர் வந்துட்டான். ஒரு நாள் திடீர்னு எவனோ ஒருத்தன் வானத்துல இருந்து குதிச்சு வந்து கேட்டா நம்ம எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட முடியுமா? கேட்கிறவன் எவனா இருந்தாலும் கையை காலை உடைச்சிருவேன். ஏங்க, நான் சும்மா கேக்குறேன்னு சொல்லி தானே கேட்டேன். கோவப்படுறீங்க? வாங்க உட்காருங்க. பிரதீபா அம்மாவை பாத்தீங்களா? சரி, அவங்க கால் எப்படி சூடுபட்டுச்சு? அம்மாவோட கையில இருந்து தோசை கரண்டி கீழே விழுந்துருச்சான். அம்மா அதை கவனிக்கலையாம். அம்மா எதுக்காக தோசை கரண்டி எடுத்துட்டு போனாங்க? ஒருவேளை அம்மா வேணும்னே பண்ணாங்களா? என்னங்க நீங்க அப்படிலாம் இல்ல. அம்மா அப்படி பண்ணுவாங்களா என்ன? தெரியாம நடந்திருக்கும். அம்மாவும் அத்தையும் எப்ப மோதிக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா அவங்களுக்குள்ள என்னமோ பகை இருக்கு. அத்தை மட்டும் உடம்பு சரியாகி வந்திருந்தாங்கன்னா பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம். என்ன விஷயம்? நமக்கு மொத்தம் 14 கம்பெனிஸ் இருக்குல்ல, அதுல ஏதோ 1-2 கம்பெனில அத்தைக்கும் பங்கு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். பிரதீபா அம்மாவுக்கு குணமாயிடுச்சுன்னா எல்லாத்தையும் கொடுத்துடலாம் இல்ல? அது மட்டும் நடக்காது. எங்க அப்பாவும் அம்மாவும் தான் எல்லாத்தையும் உருவாக்குனாங்க. அத்தை வாழ்றதுக்கு தேவையானதை வேணா கொடுக்கலாம். அது சரி, வாங்க நம்ம தூங்கலாம். வந்திருக்கிறது என் பொண்ணும் என் பேத்தியும். இவ்ளோ நாளும் நீ என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்கல்ல, இன்னைக்கு உன் கதையை முடிக்க போறேன். பயந்துட்டீங்களா? உனக்கு மிமிக்ரி பண்ண தெரியுமா? தெரியும் தெரியும். உங்க கால் எப்படி இருக்கு? லைட்டா வலி இருக்கு, ஆனா பரவாயில்ல. கிளீன் பண்ணி வேற கட்டவா? வேணாமா, நான் போய் இவளை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துடுறேன். பாட்டிமா, ஓ நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். அம்மாக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போ. டாடா. வரேம்மா. அம்மா ஜாக்கிரதையா இருங்க. யார் இது? வாங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நான் கம்பெனி லீகல் அட்வைசரோட ஜூனியர். அவருக்கு என்னாச்சு? அவருக்கு ஃபீவர், ரொம்ப முடியாம இருக்காரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு வர சொன்னாரு. கிருஷ்ணதாஸ் சார் இறந்து போன ஆக்சிடென்ட்டோட புலன் விசாரணையை மறுபடியும் ஆரம்பிக்க போறாங்களாம். புரியலையே, டீடைலா சொல்லுங்க. டிஜிபி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. யாரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா? அது அவங்க தெளிவா சொல்லல. 2 வாய்ப்பு தான் இருக்கு. ஒன்னு, பிரதீபா மேடம் நேரடியாக கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். இல்லைன்னா அவருக்கு நெருக்கமானவங்க. நெருக்கமான உறவுன்னு சொல்ல தாஸ் அண்ணாவுக்கு ஒரு பிரதர் மட்டும்தான் இருக்காரு. அவருக்கும் தாஸ் அண்ணனுக்கும் பெரிய பகை. இப்ப அவர் எங்க இருக்காருன்னு கூட தெரியல. பிரதீபா மேடம் அசையவே முடியாம வீல் சேர்ல உட்கார்ந்திருக்கா. இந்த தகவலை உங்ககிட்ட சொல்ல சொல்லி ஜாக்கிரதையா இருக்க சொன்னாரு. அப்ப நான் வரேன் மேடம். ஒரு நிமிஷம். எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா ஆக்சிடென்ட் கேஸ மறுபடியும் விசாரிப்பாங்க? கம்ப்ளைண்ட் பண்ணது ரிலேட்டிவா இருக்கணும். அது ஆக்சிடென்ட் இல்ல, கொலை முயற்சின்னு கம்ப்ளைண்ட் பண்ணா விசாரிப்பாங்க.
வரேன் மேடம். ஆ. அம்மா நான் அவளை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துடுறேன். பாட்டிமா நான் போயிட்டு வரேன். பாய். பாய். நானே அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன். இப்ப வச்சிடுறேன். குட் மார்னிங். கொஞ்சம் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். ஒரு காலத்துல நாம பிரிக்கவே முடியாத ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம்ல. சகோதரர்களோ இல்ல நண்பர்களோ மோதிக்கிட்டா இந்த உலகத்திலேயே அதுதான் ரொம்ப பெரிய யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல நீ என்னை விட்டு விலகி போனன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனா நீதான் முதல்ல பிரிஞ்சு போன. அன்னைக்கு நீ பிரதாப்போட தங்கச்சி மட்டும்தான். இப்ப நான் எதை பத்தியும் குறை சொல்லல. ஆனா இப்போ எல்லாம் வந்து நிக்கிறது பழைய ஆக்சிடென்ட் கேஸ்ல தான். யாரோ திரும்பவும் அதை கிளறாங்க. டிஜிபி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ஆக்சிடென்ட் ஒரு கொலை முயற்சின்னு. நாளைக்கே கூட ஒரு ஆர்டர் வரலாம். விசாரிக்கவும் சொல்லலாம். விசாரிக்கட்டும், என்ன அரெஸ்ட் வேணாலும் பண்ணலாம். ஆனா கேஸ்ல முக்கியமா சாட்சி சொல்ல வேண்டியவளே நீதான். அப்படி நீ சாட்சி சொல்லணும்னா அதுக்கு நீ வாயை திறந்து பேசணும். இல்லைன்னா எழுதி காமிக்கணும். இந்த கேஸ்ல சாட்சிகள் வேற மாதிரி அமைஞ்சா அது ஒரு கொலை கேஸா மாறிடும். எனக்கு எதிரா பல சாட்சிகள் இருக்கலாம். பிரதீபா, திரும்பவும் போலீஸ் என்கொயரி வந்தா நான் இப்படி கை கட்டி வேடிக்கை பார்க்க மாட்டேன். நீ உயிருக்கு உயிரா நேசிக்கிற அஞ்சனாவை கூட உனக்கு ஆதரவா விட மாட்டேன். அவ எனக்கு மட்டுமே மகளா இருப்பா. நீ 22 வருஷமா இப்படியே தான் இருக்க. நான் நினைச்சிருந்தா யாருக்கும் தெரியாம உன் கதையை முடிச்சிருக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு, திரும்பவும் போலீஸ் விசாரணைன்னு வந்தா நீ இனி வாழவே தேவையில்லைன்னு நான் முடிவு பண்ணிடுவேன். நான் உனக்கு காலையிலயும் நைட்லயும் ஒரு கிளாஸ் பால் கொடுப்பேன். ஆனா அதை குடிச்சிட்டு நீ என்னையே கொத்த பார்த்தா உன்னை நான் கொளுத்திருவேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.